வணக்கம். நான் லீதரன். கடந்த 25ஆம் தேதி ரொம்ப சோகமான ஒரு விஷயம் இலங்கையில மட்டக்களப்பு பிரதேசத்துல நடந்திருந்தது. 28 வயதான ஒரு இளம் தாய், பட்டதாரியான இவங்க அவங்களோட முதலாவது பெண் குழந்தையை பிரசவித்த இந்த டைம்ல 25ஆம் தேதி இறந்திருந்தாங்க. உண்மையிலே இவங்க இறக்கிறதுக்குரிய ரீசன் என்ன? இது நிறைய மக்கள் மத்தியில் இப்ப பரவலாக பேசப்படுகிற ஒரு விஷயம். ஒரு இளந்தாய் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில அவங்களோட சிகிச்சை பலன் இல்லாம இறந்திருக்காங்கன்னு சொல்லி பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. உண்மையிலே ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் 17ஆம் தேதி இவங்க மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில இவங்களை அட்மிட் பண்றாங்க. இவங்களுக்கு தொடர்ச்சியான காய்ச்சல் இருக்குன்னு சொல்லி 3 நாளா காய்ச்சல் இருக்குன்னு சொல்லி அட்மிட் பண்றாங்க. சோ இந்த விஷயத்தை டீடைலா விஓஜி டாக்டர் சரவணன் அவர்கள் கூட இதை பத்தி மீடியாவுக்கு தெரிவிச்சிருந்த ஒரு விஷயத்தான் இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்றேன். 17ஆம் தேதி அட்மிட் பண்ணது பிறகு பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி இவங்களுக்கு டெங்கு காய்ச்சல் இருக்கின்ற விஷயத்தை உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு இவங்களை ஐசியூக்கு மாத்துறாங்க. சிகிச்சை கொடுக்கப்படுது. எந்த விதமான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டாலும் இவங்களுக்கு பிரெக்னண்டா இருக்கிறாங்க என்ற ஒரு ரீசனால இன்னும் ரொம்ப வீக்கான நிலைக்கு இவங்களோட உடம்பு மாறுது. இதுதான் இங்க சோகமான ஒரு விஷயமா அந்த டாக்டராலையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். 21ஆம் தேதி இவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்குது. ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. 25ஆம் தேதி வரைக்குமே இவங்களுக்கான சிகிச்சைகள் கொடுக்கப்படுது. ஸோ பிளேட்ஸ் குறையுது. அடுத்த இவங்களுக்கு 12 பாயிண்ட் பிளட் ஏற்றப்பட்டிருக்கிறதாக பிஓஜி டாக்டர் சரவணன் அவர்கள் மீடியாவுக்கு சொன்ன ஒரு விஷயம். இருந்தாலும் இவங்க அதிகப்படியான தாக்கத்துக்கு உள்ளாயிருக்காங்க டெங்கால. ஸோ இதனால இவங்களுடைய மூளையிலிருந்து கிட்னியிலிருந்து இருதயம் சொல்லி எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போற நிலைக்கு போகுது. அதுக்கு பிறகுதான் 25ஆம் தேதி இவங்க இறந்ததாக அவர் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருந்தாரு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயமும் இதுதான். அதாவது இலங்கையில நம்ம எல்லாருமே இப்ப நினைக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா டெங்கு தானே, ஒரு சாதாரண காய்ச்சல் தானே சொல்லி நம்ம இதை கடந்து போறோம். ஆனா இதால பாத்தீங்கன்னா இந்த டெங்கால இதுவரைக்கும் இந்த ஆண்டுல 30 பேர் இறந்திருக்கிறாங்கன்றதான் ஒரு சோகமான விஷயம். இலங்கையில இதுவரைக்கும் நான் இந்த வீடியோ மேக் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் 50,459 நபர்கள் டெங்கால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பொது இடங்கள், இந்த பாடசாலை, இப்படியான பொது இடங்கள்ல இருந்து டெங்கு நுளம்புகள் அதிகமாக பரவுவதாக சொல்லப்படுது. இப்ப ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு இடையில நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த கட்டிட பகுதிகளில் இருக்கிற நீர் இடங்கள் இருக்கும் இல்லையா? இப்படியான இடங்கள்ல இருந்தும் டெங்கு நோய் பரவுறதுக்கான வாய்ப்பு, நுளம்புகள் பெருகி டெங்கு நோய் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இது ஒரு சாதாரண விஷயமா கடந்து போகாம நம்ம வீட்டுல இருக்கிற இடங்கள்ல நீர் தேங்கி எங்கேயாச்சும் அந்த இடத்தை கிளீன் பண்ணுங்க. அதை தாண்டி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எம்டி லேண்ட், அதாவது பராமரிக்கப்படாம இருக்கிற லேண்டுகளை நம்ம கிளீன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு சொன்னா நம்ம வீட்டில் இருக்கிற உடம்புகள் மட்டும் தான் நமக்கு இந்த டெங்கை உருவாக்கும்ன்றதுக்குரிய ஒரு விஷயம் இல்லை. அதாவது நம்ம வீட்டை தாண்டி நம்ம பக்கத்துல இருக்கிற இடங்கள்ல இருந்து கூட டெங்கு நுளம்பால நம்ம பாதிக்கப்படலாம். ஸோ இது ஒரு சாதாரண விஷயமாக கடந்து யாருமே போகாதீங்க. சுகாதார திணைக்களமும் சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க சுத்தமாக, அதாவது கிளீனாக நீர்நிலைகள் தேங்கி இருக்கிற இடங்களை கொஞ்சம் கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கொள்ளன்ற விஷயத்த தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. இதுல இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் சுகாதார பணியாளர்கள் எம்டி லேண்டுகள் இடத்தையும் சுத்தம் செய்ய போகும்போது அந்த இடத்துக்குரிய உரிமையாளர்கள் பிரச்சனைப்படுத்துறதா கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை கேர்லெஸ்ஸா யாருமே விடாதீங்க. இப்படியான இளந்தாய் ஒருத்தர் உயிரிழந்திருந்தாரு. இது மாதிரி நிறைய மக்களுக்கு டெங்கால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்றால இதை நம்ம சீரியஸா எடுத்து நம்ம கிளீன் பண்ணி நம்ம இடங்களை சுத்தமாக வச்சுக்கணும். ஒட்டுமொத்தமாக டெங்கு இலங்கையிலிருந்து ஒழிக்கணும், அல்லது இந்த டெங்கு நோயால பாதிக்கப்படுறவங்க வீதம் குறையணும். அதுக்காக நம்ம கிளீனா வச்சுக்கணும் தான் முக்கியமான விஷயம். ஸோ இதை எல்லாருமே கடைபிடிக்கணும். டெங்குல இருந்து எல்லாருமே பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நான் சொல்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா நம்மட வீட்டு இடங்களை தாண்டி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லா இடத்துலையுமே இந்த டெங்கு நுளம்பு பரவக்கூடிய இடங்களை கிளீனா வச்சுப்போம். அடுத்த இன்னொரு அப்டேட்டான ஒரு வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்றேன். நன்றி.